விழா நாயகன் நிறைய அர்ஜுன் ரெட்டி, ஜாதி ரத்னாலு இந்த மாதிரி படங்களுக்கு பெரிய பில்லராக இவருடைய இசையும் பாடல்களும் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி சில நேரங்களில் சில மனிதர்கள் படத்துக்கும் ரொம்ப முக்கியமான பில்லராக இருக்கக்கூடிய இசையமைப்பாளர் ரதன் அவர்களை ஓரிரு வார்த்தைகள் பேச அன்போடு அழைக்கிறோம். என்னோடய அம்மாவுக்கு நன்றி. இங்கே நான் இப்படி நிற்கிறதுக்கு காரணம் எங்கள் அம்மா தான் ஃபஸ்ட்டு. என் தாய்க்கு, தாய்மொழிக்கு, என்னை இசையமைப்பாளராக ஆக சொன்ன ஏஆர் ரஹ்மான் சாருக்கு நன்றி. நான் ஒரு சவுண்ட் இன்ஜினியர். என்ன வாழ்க்கையில் என்ன ஃப்யூச்சருன்னு தெரியாமல் சுற்றிட்டு இருக்கும்போது அவரை பார்த்து முதல்ல நான் தமிழ் பையன், இங்கே தான் எனக்கு தெலுங்கு தெரியாது, இது நான் எல்லா மேடையிலையும் சொல்லிகிட்ருக்கேன். நான் ஒரு தமிழ் படிச்சுட்டு இருந்தேன். எங்கள் அம்மா ஒரு டீச்சர். தமிழ் படிக்கும்போது இங்கே ஞானா வராது, ஞானா அப்படின்னு சொல்ல வராது. இது என்ன ஞானா, எனக்கு இது சொல்லித்தாங்க, எனக்கு வாயில் வரல, எனக்கு சொல்லி வரல. கலைஞர் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. கலைஞர்னால் பெரியவர் இருக்கார், யாரோ பெரிய அந்த மரியாதையாக சொல்லணும்னு. கலைஞன் யாருமா கலைஞன்? கமல் சாரை காட்டினாங்க. ஏன்னா அந்த பாட்டு ஒன்று எல்லா மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் சார் போட்டுட்டு வாசிச்சுட்டு இருந்தார். அது எனக்கு ஃபேண்டஸியாக இருக்கும். நான் அதை பார்த்து தான் சாப்பிடுவேன். அந்த பாட்டை திருப்பி போட்டுகிட்டே இருப்பாங்க. எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் ஒருத்தர் வாசிக்க முடியுமான்னு கேட்டேன். நான் ஒரு மியூசிக் கிளாஸ் போய் எதனா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், நீ என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் பிடிக்குதோ அதை நீ செலக்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னாங்க அம்மா. எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் வாசிக்கணும் சார் மாதிரி, அது மாதிரி எதனா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு, கீபோர்ட் இருக்குது, அதில் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் வரும் அப்படின்னு சொல்லி குழந்தைய அப்போ ஏமாத்துனாங்க. ஸோ நான் அப்படி தான் இசைக்கு உள்ளே வந்தேன். ஏஆர் ரஹ்மான் சார் பார்த்துட்டு, இளையராஜா சாரை பார்த்துட்டு, முக்கியமாக எம்எஸ்பி சாரும் இளையராஜாவும் என்னோடய மிகப்பெரிய குருமார்கள். என்னை மியூசிக் டைரக்டராக, நீ சவுண்ட் இன்ஜினியர், யூ ஹேவ் அ மியூசிக், யூ ட்ரை. நான் மியூசிக் டைரக்டர் ஆகனா தெரியல, தகுதி இருக்கா தெரியல சார், திஸ் இஸ் நாட் த ரைட் டைம் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தபோது ரஹ்மான் சார் சொன்னார், திஸ் இஸ் த ரைட் டைம், கோ, போய் தேடு அப்படின்னாரு. சில நேரங்களில் சில மனிதர்கள்ன்ற இந்த படம் ஒரு டீ கடையில் ஆரம்பித்தது. நாங்கள்லாம் டீ சாப்பிட்றதுக்காக பசங்கள்லாம், காலேஜ் பசங்கள்லாம் உட்காந்து டீ குடிச்சிட்டு அரட்டை அடிச்சிட்டு இருப்போம். நாங்கள் அடிக்கிற அரட்டை எல்லாமே சினிமா அரட்டை தான். எப்போ எந்த கதை பேசினாலும் மணி, பிரவீன், வெங்கட் இவங்க எல்லாமே ஒரு கேங்காக இருப்பாங்க. என்னை போனால் மட்டும் நான் ஆல்ரெடி ஏதோ ஷார்ட் ஃபிலிம்லாம் பண்ணிட்டுருக்கேன்னு ரொம்ப மரியாதைலாம் கொடுத்து, அண்ணா டீ சாப்பிட்றீங்களாண்ணா அப்படிலாம் சொல்லி ஒரு கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு பேசிக்கிட்டு அரட்டை அடிச்சிட்ருப்போம். சினிமாவை பற்றி மட்டுமே பேசுவோம். இன்றைக்கி அதே டீம், அத்தனை பேரும் இந்த ஒரு விஜய் எல்லோரும் இந்த படத்தில் இருக்கிறது ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கமல் சாருக்கு முதல்ல என்னோடய படம் தமிழில் வாலிபராஜான்னு வரும்போது சார் தான் என்னை ஒரு குழந்தையை கைப்பிடிச்சி விட்ட மாதிரி இழுத்து என் தாய்கிட்டலாம் பேசினாங்க. இன்றைக்கி எங்கள் அம்மாவுக்கு பிரெயின் டியூமர், அவங்களால வர முடியல. என் தந்தையும் இல்லை. கேட்டேன், என்னம்மா நீ வர முடியலம்மா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீ இப்போ கமல் சார் இருக்கார்ல அப்படின்னாரு. ரொம்ப அவங்க சொல்லிவிட்ட செய்தி, நான் சொல்கின்ற செய்தி, இங்கே மேடையில் அமைந்திருக்க அனைத்து சான்றோர்களுக்கும், அவங்க தாய் தந்தையருக்கு நான் நன்றி சொல்கிறேன். நீங்கள் முன்னாடி இப்படி இருக்கிறதுனால தான் உங்களை பார்த்து நாங்கள்லாம் இப்போ வளர்கிறோம். நாங்கள் தப்பு பண்ணும்போது சினிமாவில் எது வேணால் செஞ்சுக்கலாம், யங்ஸ்டர்ஸ் தானே அப்படின்னும் போது, இல்லை இது செய்யலாம், இது செய்யக்கூடாதுன்ற ஒரு மேற்கோள்களாக, உதாரணமாக நீங்கள் இருக்கிறீங்க. ரொம்ப நன்றி. நாங்கள் தப்பு பண்ண விட மாட்டேன்றீங்க. எங்களே நாங்கள் திருத்திக்க உங்களை தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. உங்களை நல்ல விதமாக பார்க்குறோம். இன் அ குட் வே. யூ ஆர் வெரி, நீங்கள் தான் எங்களோட என்ன சொல்லுவோம், கலைஞரை விளக்கமாக இருக்கீங்க. எனக்கு என்ன பேசுகிறேன்னு தெரியல, பட் ரொம்ப நன்றி சொல்கிறேன் உங்கள் எல்லாருக்கும். நீங்கள் உங்கள் குருமார்களுக்கு நன்றி சொன்ன மாதிரி நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். என் விஷால் வங்கல் சார்பாக இந்த படத்தை சாத்தியமாக்குன அக்பர் சார், ப்ரொடியூசர் சார், ரியா மேம், ரவி சார், இவங்கெல்லாம் சின்ன பசங்க, இவங்க என்ன பண்ணிடுவாங்க, இந்த கதையை ஒத்துக்கிறதுக்கே ஒரு தைரியம் வேணும். அந்த தைரியத்தை அவர் வச்சுருந்ததுனால அவரும் ஒரு எப்பயுமே பக்கத்துலேயே உட்காந்து எல்லாரையும் என்கரேஜ் பண்ணிகிட்டே இருந்தார். ரெண்டாவது, இந்த படத்துக்காக இது ஒரு இசைக்கலைஞன், விழா நாயகன், எந்த விழானாலும் அந்த விழாவில் இவர் தான் ஹீரோ அப்படிலாம் இல்லைங்க. எல்லாருமே இத்தனை ஹீரோவுக்கு முன்னாடி நான் யாருங்க,
இவங்களை பார்த்து வளர்ந்துக்கிட்டு இருக்கோம். ஒரு மேடை பேச்சுக்காக இதை சொல்கிறாங்க, நடக்கத்தோடு சொல்கிறேன். இவங்களை பார்த்து இவங்க கை பிடிச்சி நடந்துக்கிட்டு இருக்கோம், அவ்வளோதான். ரொம்ப நன்றி இந்த சினிமாவில் எங்களையும் என்கரேஜ் பண்ணுறதுக்கு பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும், இசைக்கலைஞர்கள் ஒவ்வொருத்தரும். ஒருத்தரோட வெற்றி ஒருத்தருக்கு டேங்கிள்டாக இன்னொருத்தங்க சார்ந்து இருப்பாங்க. நான் இங்கே நிற்கிறேன்னா என்னோடய சவுண்ட் இன்ஜினியர், என்னோடய லிரிசிஸ்ட், என்னோடய பாடகர்கள், இசைக்கலைஞர்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்கிறோம். ஒருத்தர் மட்டும் இல்லை, ரதன் மியூசிக் பண்ணிட்டாரு நல்லா இருக்குது, கிடையவே கிடையாது. எனக்காக என் தந்தையும் தாயும் வரவில்லை. ஏன்னா அவங்களால முடியல, ஒரு இறந்துட்டார், ஒருத்தங்களுக்கு பிரைன் டியூமர் வீட்டில் இருக்காங்க. ஆனால் தந்தையும் தாயுமாக இத்தனை பேர் இருக்கீங்க, எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன். எல்லார் முகத்துலேயும் நான் என்னோடய தந்தையும் தாயும் பார்க்குறேன். அங்கே எல்லோரும் நின்றுருக்கும்போது அந்த கேமரா கண்கள்லாம் என்னோடய அப்பாவும் அம்மாவும் கண்கள் மாதிரி இருக்குது. ரொம்ப நன்றி. இந்த படத்தில் முக்கியமாக பெரியவங்க வந்து ஒரு ஹம்பிள்னஸ், பணிவு, பண்பு, இதெல்லாம் வந்து உங்ககிட்டேருந்து நாங்கள் எப்படி கற்றுக்கிட்டோமோ அதேமாரி படத்துலையும் வச்சுருக்காங்க. இது என்னோடய கேரக்டர், நான் இப்படி தப்பு பண்ணுவேன், நான் இப்படி கத்துவேன், இப்படி பேசுவேன், இப்படி நல்லபடியாக நடந்துப்பேன் அப்படின்னு நீங்கள் மேட்ச் பண்ணுவீங்க படத்தை பார்க்கும்போது. இது என்னோடய கேரக்டர் தானே, நான் தானே இப்படி கத்துவேன் என் வீட்டில், இப்படிலாம் நல்ல அனுபவத்தை இயல்பாக யதார்த்தமாக சொன்ன விஷால் வெங்கட்டுக்கு நன்றி. இந்த படத்தில் என்ன சேர்த்ததுக்கு நன்றி. ஒரு நல்ல தமிழ் படத்தில் நான் இருக்கேன், நல்ல பெரியவங்க மத்தியில் நான் இருக்கேன், உட்காந்துருக்கேன் அப்படின்ற ஒரு நன்றி கடனோட விரைபடுகிறேன். நன்றி, வணக்கம். நண்பர் கூட்டத்தை அப்படியே கட்டி பிடிச்சி டீ கடையிலேருந்து இங்கே இந்த ஆடியோ லான்ச் வரைக்கும் எடுத்துகிட்டு வந்து ஒரு திரைப்படத்தை உருவாக்கி இருக்கிற எங்களுடைய டைரக்டர் விஷால் வெங்கட் அவர்களை ஓரிரு வார்த்தைகள் பேசுமாறு அன்போடு அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ், மீடியா, சோஷியல் மீடியாலேருந்து எல்லோரும் வந்தவங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ் அண்ட் வணக்கங்கள். இது ரொம்ப பெரிய மேடை. இந்த மேடையில் நான் இங்கே நிற்கிறதுக்கு டிசர்வ் பண்ணுறேன்னா இல்லையான்னு தெரியல, பட் ஸ்டில் ஐ எம் ஹியர். கமல் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். எவ்வளோ பேருக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி, எவ்வளோ பேருக்கு இந்த பிளாட்ஃபார்ம் கிடைக்கும் தெரியாது, பட் உங்களோட சப்போர்ட் இந்த யங் டீமுக்கு கிடைக்கிறது இது ஒரு பெரிய பிளெஸ்ஸிங். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பிளெஸ்ஸிங் அஸ் அண்ட் தி என்டையர் டீம். தேங்க்யூ ஸோ மச் சார். அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய டைரக்டர்ஸ், தி டைரக்டர்ஸ் தட் வி ஆல் லுக் அப் டு அண்ட் வெற்றிமாறன் சார், கேஎஸ் ரவிக்குமார் சார், பிரபு சாலமன் சார், கஸ்தூரி ராஜா சார், ராஜேஷ் எம் செல்வா சார் எல்லாருமே வந்திருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் ப்ரெசன்ஸ் அண்ட் உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் இஸ் நீடட் ஃபார் திஸ் யங் டீம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். வேர் டு ஐ ஸ்டார்ட்? ஐ ஹேவ் டு தேங்க் மை பேரண்ட்ஸ். ஒரு பையன் வந்து எனக்கு இதுதான் ட்ரீம் அப்படின்னு சொல்லும்போது அவனை சப்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து அது ஒரு கட்ஸ் வேணும். எங்கள் அம்மா அப்பாவை நிறையா பேர் கேள்வி கேட்டிருக்காங்க, என்ன பையன் சினிமாவுக்கு போகிறான், போயிடுச்சிருவானா, அவனுக்கு என்ன தெரியும் சினிமா பற்றி, உங்களுக்கு யாராச்சும் தெரியுமா? பட் இதை பற்றி எதையுமே காது வாங்காமல் என்னோடய அம்மா, அப்பா, அண்ணன், அண்ணி எல்லாருமே என்னை சப்போர்ட் பண்ணி, நீ போ, தோத்தாலும் பரவாயில்ல, நீ போ, ட்ரை பண்ணு, போராடு, என்றைக்காச்சும் ஒரு நாளைக்கு ஜெயிப்ப, பட் போராடிக்கிட்டே இரு, ரொம்ப முக்கியமாக கற்றுக்கிட்டு போ அப்படின்னு எனக்கு சொன்னாங்க. அவங்க தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் டு மை ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும்போது ஐ திங்க் வீல் ஆல் க்ரோ ஆஸ் அ பர்சன் அண்ட் ஐ திங்க் ஈவன் வீல் க்ரோ இன் அ ஒர்க். எனக்கு ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சாங்க. எவ்ரி டைம் ஐ ஃபால், எவ்ரி டைம் ஐ ட்ரை, எவ்ரி டைம் ஐ ஸ்ட்ரகிள், there is always friends around me to pull me up. என்னை எப்போவுமே கூட கூட்டிகிட்டு ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல அவங்களுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். மை ப்ரொடியூசர்ஸ், ஏஆர் என்டர்டெயின்மெண்ட், அக்பர் சார், ரியா மேம், அஜ்மல் கான் சார் அண்ட் ட்ரைடன்ட் ஆர்ட்ஸ் ரவி சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் அஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த கதை சொல்லும்போது அவங்க ஒத்துப்பாங்களா மாட்டாங்களான்ற ஒரு ஐடியாவே கிடையாது. சரி, தைரியமாக கதை சொல்லுவோம், அவங்களுக்கு பிடிக்கும்னு ஒரு சின்ன நம்பிக்கையோடு போனேன். அது ரொம்ப ஓப்பன் ஹார்ட்டடாக அந்த கதை அவங்களுக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக ஃபீல் பண்ணாங்க. பட் நிறைய லிபர்ட்டிஸ் கொடுத்தாங்க, நிறைய சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஃபஸ்ட்டுலேருந்து எந்த விதமான பெரிய ஸ்ட்ரகிள்ஸ் போடாமல் எல்லாவோட ஸ்டெப்லையுமே வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இன்றைக்கும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, ஃப்யூச்சரில் சப்போர்ட் பண்ணுவாங்க தெரியும். இப்படிப்பட்ட ப்ரொடியூசர்ஸ் கிடைக்கிறதுக்கு ஒரு டைரக்டராக, அது ஒரு டெபியூ ஃபிலிமில், அது ஒரு பெரிய ப்ளஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் டு மை ப்ரொடியூசர்ஸ், ஏஆர் என்டர்டெயின்மெண்ட் அண்ட் ட்ரைடன்ட் ஆர்ட்ஸ். I would like to thank my entire cast and crew.
right from entire cast and crew, Ashok Selvan, Rhea ma'am, Manikandan sir, Abhiyasan sir, Praveen sir, Ritvika ma'am, Anju Kurian ma'am, நாசர் சருக்கு பெரிய தேங்க்ஸ். ஒவ்வொரு நாளும் நாசர் சரோட ஷூட் பண்ணும்போது இட் வாஸ் அ வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். கண்டிப்பாக நாசர் சாரை நான் டைரக்ட் பண்ணேன்லாம் கண்டிப்பாக யாராலையுமே சொல்லவே முடியாது. நாசர் சார் ஃப்ரேமில் இருப்பார், நாங்கள் அதை பார்ப்போம், ரசிப்போம், தேங்க்யூ சொல்லுவோம் சார். அதுதான் அதே மாதிரி தான் கேஎஸ் ரவிக்குமார் சாரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு ஐ வில் நெவர் ஃபர்கெட் தட் எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் எக்ஸ்பீரியன்ஸ் சார். சார்கிட்ட ஃபஸ்ட்டு நான் கதை சொல்ல போயிருந்தேன் சார் வீட்டுக்கு. சாரோட குரல் மட்டும் கேட்டுச்சு. நான் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்தேன், குரல் மட்டும் கேட்டுட்டு இருந்துச்சு. சின்ன வயசுலேருந்து எனக்கு அவர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கீழேருந்து ஒரு குரல், தம்பி காஃபி வேணுமா அப்படின்னு கேட்டுச்சு. மாதம் ஒரு என்ட்ரி கொடுத்தாரு. நான் கீழேருந்து அப்படியே அண்ணாந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஒரு பெரிய ஒரு பயங்கர மாஸ் இமேஜ் என்ட்ரி இருந்துச்சு. அந்த இமேஜ் எனக்கு அவ்வளோ ஃபுல்ஃபில்லிங்காக இருந்துச்சு. அங்கேருந்து ஒரு 5 minutes சார் என் பக்கத்தில் உட்காந்து கதை கேட்டுட்டு இருக்காரு. இட் வாஸ் அ வெரி சர்ரியல் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் சார் ரொம்ப நன்றி சார், இந்த படத்தில் வந்து நடித்து கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் சார். பானுப்ரியா மேம், தேங்க்யூ ஸோ மச் மேம். நான் ஃபஸ்ட்டு மீட் பண்ணேன், கதை சொன்னேன். மேம் ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர், பட் சின்ன கேரக்டர் மேம்னா. இல்லை தம்பி எனக்கு கதை பிடிச்சிருக்கு, நீங்கள் கதை சொன்ன விதம் பிடிச்சிருக்கு, நான் கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம், தேங்க்யூ ஸோ மச். அனுபமா குமார் மேம்க்கும் நன்றி. இளவரசர் சாருக்கும் பெரிய நன்றி. ஐ திங்க் இளவரசர் சார் இஸ் ஆல்சோ ஜெம் ஆஃப் அ பர்சன் டு ஒர்க் வித். ரொம்ப ஜாலியாக ஒர்க் பண்ணாங்க. பெரிய ப்ளஸ் என்னென்னா எல்லா ஆர்டிஸ்ட்டுமே தே வெரி வெரி கோஆப்ரேட்டிவ், வெரி வெரி வெல் ப்ரிப்பேர்ட் ஆன் செட்ஸ். ஸோ ஒரு டைரக்டருக்கு அது ரொம்ப ஜாப் ஈஸியாக இருந்துச்சு. அண்ட் மோஸ்ட் நெக்ஸ்ட் ஐ திங்க் ஐ ஹேவ் டு தேங்க் மை க்ரூ மெம்பர்ஸ். டிஓபி மகேந்திரன் ஒரே நிமிஷம் அப்படியே ஏஞ்சி நின்றுங்க ப்ளீஸ். டிஓபி மகேந்திரன் ஹியூஜ் பில்லர் ஆஃப் சப்போர்ட். நிறைய டைம் கொடுக்க மாட்டேன். முக்கால்வாசி படம் வந்து லைக் அட்லீஸ்ட் டைம் லைனாக பார்க்கும்போது மோஸ்ட் ஆஃப் த ஃபிலிம் இஸ் ஹேண்ட் ஹெல்ட். ஸோ மெய் ரெடி மை டைம் இல்லை மெயின் ஓகே சார் டக்குன்னு ஏதோ ஒரு மிஷின் கண்ணை தூக்கி வைக்கிற மாதிரி அப்படியே நேராக கேமரா வச்சுட்டு வா போகலாம் அப்படின்பாரு. ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக, ரொம்ப ஜாலியாக, எனக்கு பெரிய பில்லர் ஆஃப் சப்போர்ட். நெக்ஸ்ட் ஐ வில் கம் டு மை எடிட்டர் பிரசன்னா ஜிகே ப்ரோ ப்ளீஸ். பிரசன்னா ஜிகே மை எடிட்டர், அகெயின் ஹியூஜ் பில்லர் ஆஃப் சப்போர்ட். எடிட் பண்ணும்போது சீன்ஸை சாப் பண்ணும்போது ஒரு 4 காரணம் சொல்லுவார். நம்மளால் பதில் பேசவே முடியாது. அவர் எடிட்டர், அவரோட வேலை தெரியும், நான் அவரை ட்ரஸ்ட் பண்ணுவேன். சார் ஓகே சார். இந்த நேரத்தில் இன்னொரு விஷயத்த நான் சொல்ல விருப்பப்படுறேன். எடிட்டிங் ஃபேஸில் வந்து எனக்கு பெரிய ஹெல்ப்பாக இருந்தது வெற்றிமாறன் சார் ஸ்டேட் பண்ண நிறைய கோட்ஸ் இருக்குது. எனக்கு ஃபிலிம் வெற்றிமாறன் சாரோட பர்த்டே அன்றைக்கி நான் அதை கரெக்டாக படித்தேன். பாலுமகேந்திர சார் சொல்லியிருப்பார் அப்படின்னு சொல்லியிருந்தார். அந்த கோட் இருக்கும், இஃப் அ ஃபிலிம் வாண்ட்ஸ் டு பி மேட் இட் வில் மேக் யுவர் செல்ஃப் அ டூல் அப்படின்னு சொல்லியிருப்பார். அந்த கோட்டை நான் அன்றைக்கி படித்தேன். அன்றைக்கே வந்து வெற்றிமாறன் சாரோட வேற ஒரு இன்டர்வியூ பார்த்துட்டு இருந்தேன். பார்க்கும்போது ஒரு விரலே இல்லை, அந்த விரலுக்கு எதுக்கு ஒரு அழகான மோதிரம், அந்த மோதிரம் என்ன பண்ண போகுது, அந்த விரலே தேவையில்லைப்பா அப்படின்வாரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். இட் வாஸ் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு மென்ஷன் இட். ஸோ தேங்க்யூ பிரசன்னா. நெக்ஸ்ட் மை காஸ்டியூம் டிசைனர்ஸ் பிரியா ஹரி அண்ட் பிரியா கரண், ப்ளீஸ் ஸ்டாண்ட் அப் அப்டேட் டக்குன்னு எழுந்திருங்க. ஸோ தேவ் மை காஸ்டியூம் டிசைனர்ஸ். ஒரு ஃப்ரேமில் இருக்கும்போது வெறும் லீட் ஆர்டிஸ்ட்டுக்கு மட்டும் காஸ்டியூம்ஸ் பார்க்காம டெப்த்தில் ஒரு பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட் இருக்காங்கன்னா அவங்களையும் வேல்யூ பண்ணி, இல்லை அந்த காஸ்டியூம் அந்த ஃப்ரேமை வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் நெருடலாக இருக்குன்னு சொல்லி ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். மை ஆர்ட் டைரக்டர் மனோஜ் தேங்க்யூ ஸோ மச் மனோஜ். அகேன் அ ஹியூஜ் ஹெல்ப். செட்டுக்கு போச்சு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக போகலாம். மனோஜ் இருக்கார், மனோஜ் பார்த்துப்பார், அவர் எல்லா வேலையும் பார்த்துப்பார். ஸோ ஒரு டீமில் நம்ம ஷூட்டுக்கு போகும்போது எந்த விதமான ஒரு டென்ஷனும் எடுத்துக்காமல் இவங்க எல்லாருமே என்னை பார்த்துக்கிட்டாங்க. இந்த சப்போர்ட்டும் இந்த வைபும் ஒரு டைரக்டருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட். மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ரதன் சார், ரொம்ப நன்றி. நிறையா சண்டை போடுவோம், நிறையா சண்டை போட்டுக்கிட்டே இருப்போம், பட் அது எல்லாமே அந்த ப்ராடக்ட்டுக்காக தெரியும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த வண்டர்ஃபுல் மியூசிக். தேங்க்யூ முஜீப் சார் மியூசிக்கில் சப்போர்ட் பண்ணதுக்கு. ஸ்னேகன் சார் தேங்க்யூ ஸோ மச் சார். எனக்கு அந்த செஷன் உங்களோட உட்காந்து சின்னதாக பேசின செஷன் நான் நிறையா கற்றுக்கிட்டேன் லிரிக்கலாக. சிலந்தியின் கூடன சிந்தனைகள் யாவுமே சிக்கல்களில் ஆடுதே சிதறிதான் போகுது, எனக்கு ரொம்ப பிடிச்ச வரிகள். ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னொரு லிரிக் ரைட்டர் ஆர்ஜே விஜய் அண்ணனுக்கு நன்றி. பயங்கரமான வரிகள் எழுதியிருப்பார், ரொம்ப நன்றி. எம்சி சேட்டன் தேங்க்யூ ஸோ மச்.
I would also thank all the singers, Chinmayi, Haricharan ma'am and Andrea ma'am, Dhanush sir ஒரு ஸ்பெஷல் மென்ஷன். ஒரு சாங் இருக்குது சார் பாடணும் அப்படின்ற மாதிரி நாங்கள் ஃபீல் பண்ணோம், எங்கள் ப்ரொடியூசர்கிட்ட ஷேர் பண்ணோம். சார் வந்து ஓகே அப்படின்னாரு. தனுஷ் சார் ஒத்துக்கிட்டு வந்து பாடி கொடுத்ததுக்கு இந்த மேடையில் நான் கண்டிப்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் தனுஷ் சார். சேம் வே தேங்க்யூ ஸோ மச் ஆண்ட்ரியா மேம். இதை தாண்டி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. நான் நிறைய பேரை சந்தித்தேன். போஸ்ட் ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ண கலரிஸ்டாக இருக்கட்டும் செல்வம் சார், டப்பிங் இன்ஜினியர் வெங்கட் சி பல்ராம் சார், வெங்கடேஸ்வர் வந்து அகைன் அவரோட பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு, அதெல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டே இருந்தார். ஸோ இந்த சில நேரங்கள் சில மனிதர்கள்ன்ற ஒரு ஜேர்னியில் எனக்கு தெரிந்த மனிதர்கள் நிறையா பேர், இவங்க எல்லாருமே சொன்ன மாதிரி ஒரு டீ கடையில் தெரியாத மனிதர்களும் நான் சந்தித்தேன். அந்த மனிதர்களும் இந்த ஒரு சின்ன பையனுக்காக ஒரு படம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லும்போது இந்த பையனை நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம்ப்பா, அவங்களோட எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் ஷேர் பண்ணி ஒவ்வொரு நாளும் எங்களுக்காக உழைச்சாங்க. அதே நேரத்தில் இந்த இடத்துல என்டையர் பீப்புள் ஹூ ஒர்க்ட் ஆன் அ டெய்லி பேசிஸ், லைட் ஆஃபீஸர்ஸாக இருக்கட்டும், ப்ரொடக்ஷன் பாய்ஸாக இருக்கட்டும், செட் அசிஸ்டன்ஸாக இருக்கட்டும், காஸ்டியூம் அசிஸ்டன்ஸாக இருக்கட்டும், முக்கியமாக என்னோடய கேமரா அசிஸ்டன்ஸ் டீம் ராஜேஷ் சார், ஃபோக்கஸ் புல்லர், ஸோ அவங்களுக்காக இருக்கட்டும், இவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி. ஏன்னா ஒரு விஷயம் நடந்துச்சு, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நாங்கள் ஷூட் முடிச்சு அன்றைக்கி தான் லாஸ்ட் டே ரேப் அப் பண்ணுறோம். அட்லீஸ்ட் ஒரு 4-5 பேர் வந்து எங்கள் மெயின் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே கட்டிப்பிடிச்சு, சார் இந்த ஷூட்டில் நாங்கள் இருந்ததுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறோம், இப்படி ஒரு செட்டுக்கு நாங்கள் போவோமா இல்லையான்னு தெரியல, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, உங்கள் டீம் எங்களை அவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணாங்க. இது அவங்க சொல்லணும்னு அவசியம் இல்லை. நான் டைரக்டராக ஆவேனா நான் ஜெயிப்பேனான்றது தெரியல, பட் என் செட்டில் எல்லாருமே நல்லா ட்ரீட் பண்ணாங்கன்னு சொல்லி ஒரு டெய்லி எம்ப்ளாயர்ஸ் வந்து சொன்னாங்க. நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக டெய்லியாக ஒர்க் பண்ணோம்னு சொன்னாங்க. அது எனக்கு ஒரு பெரிய பிளெஸிங்காக இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா, இட்ஸ் அ வெரி சிம்பிள் ஸ்டோரி. நாங்கள் எல்லாருமே, நான் அண்ட் மை டீம் ஆஃப் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், ஐ வில் ஹேவ் டு தேங்க் தெம். இந்த கதை எழுதும்போது அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் சொல்கிறதுக்கு எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, நான் டைரக்டர் ஆகிட்டேன்னு யோசிக்கும்போது. பட் ஸ்டில் தே மை ஃப்ரெண்ட்ஸ், அகேன் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், என்னோட தம்பிங்க, அவங்க எல்லோரும், நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஒர்க் பண்ணோம், ரொம்ப ட்ரூவாக ஒர்க் பண்ணோம் இந்த ஸ்டோரிக்கு. தேங்க்யூ ஸோ மச் மணிகண்டன்னா ஃபார் த டயலாக்ஸ், லவ்லி டயலாக்ஸ். எனக்கு வராது எழுத, நீங்கள் எழுதி கொடுத்தீங்க ஃபஸ்ட்டு, அதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ ரொம்ப சிம்பிளான ஸ்டோரி, பட் அட் த சேம் டைம் வெரி ரிலேட்டபிள் ஸ்டோரியாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். சில நேரங்கள் சில மனிதர்கள் இந்த டைட்டிலுக்கு வந்து நம்ம ஜெயகாந்தன் சாரை கண்டிப்பாக தேங்க் பண்ணிக்கணும். அது ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு டைட்டில், அது படமாக வரும்போது ரொம்ப இம்பாக்ட்ஃபுல், அந்த நாவல் ரொம்ப இம்பாக்ட்ஃபுல். ஸோ அந்த டைட்டில் டச் பண்ணும்போது நம்ம மேலே நிறைய கேள்விகள் கண்டிப்பாக வரும். நிறைய பேர் வந்து கண்டிப்பாக நீங்கள் என்ன தைரியத்தில்டா அந்த டைட்டில் யூஸ் பண்ணுறீங்கன்னு கண்டிப்பாக கேட்பாங்கன்னு தெரியும். பட் சம்வேர் டீப் டவுன் இன்சைட் வி ஆல் ஃபெல்ட் திஸ் டைட்டில் இஸ் வெரி ஆப்ட் ஃபார் திஸ் ஃபிலிம். ஓகே, எவ்வளோ ஹார்ஷாக வேணாலும் இருக்கட்டும், பட் கண்டிப்பாக படம் பார்க்கும்போது அதை ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு சின்ன நம்பிக்கை இருந்துச்சு, அதனால் அந்த டைட்டில் வச்சுருந்தோம். சொன்ன மாதிரி இட்ஸ் அ வெரி சிம்பிள் ஃபிலிம், பட் ஐ திங்க் தெர் ஆர் லாட் ஆஃப் கேரக்டர்ஸ் தட் யூ வில் ஆல் ரிலேட் டு. நம்ம தினசரி பார்க்குற ஆட்களாக தான் இருப்போம். சில பேர் நம்ம நண்பர்களாக இருக்கலாம், சில பேர் நம்ம நெய்பர்ஸாக இருக்கலாம், சில பேர் நம்ம ஒரு நாளைக்கு சண்டை போட்டு சந்தித்த ஒரு மனிதனாக இருக்கலாம். இதெல்லாம் தாண்டி சில பேர் நம்மளாவே கூட இருக்கலாம். நம்ம கண்டிப்பாக இந்த கேரக்டர்ஸ்லாம் ரிலேட் பண்ணுவோம், கண்டிப்பாக நிறைய விஷயம் லேர்ன் பண்ணுவோம் லைஃப்பில். ஸோ நான் நிறைய விஷயங்கள் என்னோடய ஜேர்னியில், நான் பெரிய ஜேர்னிலாம் எடுத்தது கிடையாது, பட் இன்றைக்கி வரைக்கும் ஒரு சின்ன ஜேர்னி எடுக்கும்போதெல்லாம் என்னோடய லைஃப் லெசன்ஸ் நாங்கள் பிக் பண்ணிக்கிட்டதெல்லாம் வந்து அதை எல்லாத்தையும் சேர்த்து நாங்கள் எல்லாருமே ஒரு கதையில் கன்வெர்ட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் இந்த படம். கண்டிப்பாக இது ஒரு ஆனஸ்டான படமாக இருக்கும். ஏன்னா எல்லாருமே இந்த இடத்துல ரொம்ப 100% அவங்களோட ரொம்ப ஸ்ட்ராங்கான எஃபர்ட் போட்டாங்க. ரொம்ப ட்ரூவாக இருக்கும் அந்த எஃபர்ட்ஸ். கண்டிப்பாக இந்த படம் உங்களை வந்து சேரும்போது நீங்கள் ரசிப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த படம் ஜான்வரி கண்டிப்பாக தியேட்டரில் வரும். ஸோ ஹோப் யூ ஆல் கம் டு த தியேட்டர்ஸ், வாட்ச் திஸ் ஃபிலிம், ஹோப் யூ ஆல் ரிலேட் டு திஸ் ஃபிலிம். அண்ட் படம் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக எங்கள் என்டையர் டீமை நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும். பட் ஸ்டில் நாங்கள் கண்டிப்பாக கேட்குறோம், படம் பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் டூ சப்போர்ட் அஸ், பிகாஸ் your support is always needed for us. So please do support us, please come to theaters. Thank you so much for this wonderful opportunity. I would like to again thank my producers for giving me this opportunity, and to all the dignitaries present here, எங்களை விஷ் பண்ண வந்ததுக்கு எல்லாரும் மன்னிக்கவும். என்னோடய ஸ்பீச் கொஞ்சம் பெரிதாக இருந்தால் என்னை மன்னிச்சுக்கேன். Thank you so much.